ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சுடிதார் ஃபேண்டை வச்சு எப்படி அழகாக கட் பண்ணுறது, கட்டிங் பண்ண தெரியாதவங்க கூட எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு இதில் சொல்லியிருக்கேன். இப்போ துணியை நாலாக மடித்து போட்டுக்குங்க. அதேமாரி ஃபேண்டையும் நல்லா நீட்டாக மடிச்சுக்குங்க. இல்லை அயன் பண்ண முடிஞ்சால் அயன் பண்ணிக்கிங்க. இப்போ கிராச் கவருக்கு நேராக வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. அவ்வளோதான். இது ஜாயிண்ட்டுக்கு மேலே ஒரு அரைஞ்சி விட்டுருங்க. அதேமாரி கீழேயும் அதேமாரி ஜாயிண்ட்டுக்கு அதில் துணி கம்மியாக இருக்கிறதுனால நான் ஜாயிண்ட் போட்டுக்குவேன் கீழே மடிப்புக்காக. அதேமாரி மடிப்பு போட்டுக்க. துணி இருந்தால் நம்ம அதிலே மடிச்சுக்கலாம். இப்போ அந்த துணியை வச்சு அந்த ஃபேண்ட் அளவுக்கு அப்படியே நேராக கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுட்டு இங்கே அந்த கிராச் கவுட்டை எவ்வளோ துணியோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நேராக அப்படியே வளைச்சி மார்க் பண்ணிக்கிங்க. இவ்வளவு தான் மார்க்கிங். இப்போ அந்த சைடில் வந்து 1 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு விடுவோம் இல்லைங்களா, உள்ளார விட்டு தைக்கிறதுக்கு, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கால் மடிப்புக்கு. இது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுக்கவே வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் கணக்கு போட்டு செய்கிறதுனா செய்யலாம். புதுசாக பழகிறவங்களுக்கு இது ஈஸி மெத்தடு. அவ்வளோதான், கீழே கட் பண்ணியாச்சு. இந்த மீதி துணியில் தான் மேலே வந்து இடுப்புக்கு யோக் பட்டி நம்ம எடுப்போம். இப்போ நீங்கள் அளவெடுத்து கட்டிங் பண்ணுறதுனா அதை நான் வேறு வீடியோவில் போடுறேன். இப்போ இது வந்து எப்படி சுடிதாரை போட்டு அப்படியே அளவு ஃபேண்டை போட்டு எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா. இது சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிங்க. அப்போ கேதரிங் வைக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து இடுப்பு பட்டி அதை யோக்க 4ஆக மடித்து போட்டுருங்க ஃபேண்டை. அதேமாரி துணியும் 4 மடிப்பாக தான் இருக்குது. இதில் ஜாயிண்ட்டு நம்ம பண்ணிக்கணும். தனித்தனி பீஸாக தான் இருக்குது. மேலே நாடா கோக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருங்க. கீழே அந்த பேண்டோட அந்த யோக் பட்டியோட அளவு வச்சு கீழே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து குறிச்சிக்குங்க. இந்த பக்கமும் ஏன்னா நீங்கள் பீஸ் இதாக இருக்கிறதுனால ஜாயின் பண்ணிக்கணும் 1 இன்ச்சு. அந்த பக்கம் நாடா கொடுக்கறதுக்கு ஓப்பன் கொடுக்கறதுக்காக 1 இன்ச்சு அங்கே கொடுத்துக்குங்க. ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களே, சென்டர் ஜாயிண்ட்டு அந்த இது. இப்போ துணி அந்த இடத்துல கம்மியாக இருக்குது. நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஒட்டு போடுற மாதிரி ஒட்டு போட்டுக்கணும். இவ்வளவு தாங்க கட்டிங்கு. ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஃபேண்டெல்லாம் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ண தெரிஞ்சால் ஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஏற்கனவே நான் வீடியோலாம் போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். இப்போ இது பீஸாக தான் இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணி தான் நம்ம அதில் அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ.